மீன் குழம்பு நான் எப்படி செஞ்சாலும் நல்லாவே இருக்க மாட்டேங்குதுன்னு கஷ்டப்படுறீங்களா? இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே செம்ம டேஸ்ட்டா இருக்கும். சட்டியில தாராளமா எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே, நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 5 தக்காளி பழம், கொஞ்சமா உப்பு சேர்த்து தக்காளி பழத்த நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பழத்துலேருந்து நல்லா இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்ததுமே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்பதான் மீன் குழம்பு டேஸ்டியா இருக்கும். ரொம்ப தக்காளி பழத்த வதக்கிடாதீங்க. அதில இருக்க தண்ணியில தான் இந்த மசாலா வந்து வெந்து வந்துடுச்சுன்னா மீன் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். 5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குழம்ப கொதிக்க வச்சுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி இது கூட சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கழுவி வச்ச மீன் துண்டு சேர்த்துட்டு மீன் நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சுட சுட சோறு கூட போட்டு பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். ஃபைனலாக மேலாப்பில் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும்.